இப்போ வயநாடில் ஒரு நிலச்சரிவு இதனால் அப்படின்னா உடனே அதுக்கு வந்து நம்ம எல்னினோ தான் காரணம்னு கண்டிப்பாக கூற முடியாது. அதிக அளவு வெப்பம் இருக்கும்போது அதிக அளவு நிலத்தில் இருக்கிற நீர் வந்து ஆவியாக மேலே போகுது. ஆவியாக மேலே போயிட்டே இருக்க முடியாது. அது வந்து ஒரு மேக கூட்டங்களாக மாறுது. மேக கூட்டங்கள் மாற 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 அதிகமானோடனே அந்த மேகங்கிறது நீர் தான். ஒரு அளவுக்கு மேலே அது ஆகாயத்தில் இருக்க முடியாது, கீழே வருது. பாத்திரத்தை வச்சு நம்ம அடுப்பில் வைக்கும்போதே நம்ம பார்ப்போம், தண்ணி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே சூடானோன்னா அந்த சூடான நீர் மேல் பரப்புக்கு வரும். அப்படி தண்ணி அதுவாகவே ஒரு சுழற்சிக்காகும். அதே போல தான் கடலில் ஆகும். பாத்திரத்து தண்ணி கொதிக்கிறது அப்படிங்கிறது அந்த சூடான தண்ணி மேலே வருது. அதே போல தான் இந்த எல்னினோவுக்கு அடிப்பக்கமாக அந்த சூடான நீர் வந்து ஒரு பக்கம் வந்தோன்னா அங்கே வந்து மேலே வரும். மேலே வரும்போது வெப்பத்தினால அது அதிக அளவு ஆவியாக மாறும். அதிக அளவு ஆவியாக எந்த இடத்துல மாறுதோ அங்கே அதிக அளவு ஆனால் மழைக்கு வாய்ப்பு. என்னோட கணிப்புப்படி ஒரு 70-80% வந்து இந்த வருடம் அதிக அளவு ஒரு சென்னை போன்ற இடங்களில் அதிக மழை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்னை போன்ற இடங்களில் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா, மழையின் அளவு அதிகரிக்கும். ஆனால் திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் ஒரு கிரிட்டேஷியஸ் பீரியடுன்னு சொல்கிறோம். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலாக இருந்தது சொன்னால் யாரும் ஒரு மக்கள் நம்ப மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி கடலில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களோட எலும்பு கூடுகள் அங்கே இருக்குது. ஒரு இடங்களில் ஐஸாக இருந்தது உருகுனோன்னா அது பல இடங்களுக்கு மாறுது. மாறும்போது இதனால் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழா பார்வையாளருக்கு வணக்கம். ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் இளங்கோ லட்சுமணன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு குளிர்ச்சியான பிரதேசம் வந்து அங்கேயே இந்த வருஷம் 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நேற்றுக்கு வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் 265 மில்லிமீட்டர் மழை பெஞ்சு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் சிலர் இறந்துருக்காங்க, சிலர் காணாமல் போயிருக்காங்க வந்து. ஸோ இதுக்கு நடுவில் இங்கே என்ன ஒரு சொல்லப்படுதுன்னா, இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பர் எல்னினோ இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு வருது வந்து. இந்த சூப்பர் எல்னினோவுக்கும் இந்த ஐரோப்பாவில் இருக்கிற இந்த வெப்ப அலைகள், வயநாட்டில் இருக்கிற அந்த மழைக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை இதெல்லாம் தனித்தனி நிகழ்வா? ஓரளவுக்கு இதற்கெல்லாம் ஒரு தொடர்பு இருக்கலாங்க. ஆனால் பொதுவான ஒரு தொடர்பு என்னன்னாக்கா கிளைமேட் சேஞ்ச் தான். எப்படி வந்து ஒரு சீதோஷ்ண நிலை வந்து மாறிக்கிட்டு வருது. நாம் எல்லாருமே அதை கண்கூடாக பார்த்துட்டும் வரோம். நம்ம ஒரு 35-40 வயது உள்ள ஒரு ஜென்ஸின்னு இன்றைக்கி சொல்லக்கூடியவங்களே ஒரு கிளைமேட் சேஞ்சை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு 20 வயசுலேயே பல விதமான வேறுபாடுகளை பார்த்துருக்காங்க. இது போன்ற ஒரு நிகழ்வு தான் உலகத்தில் இந்த வருடம் மட்டும் இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்துருக்கோம். லண்டனில் அதிக அளவு வெப்பம் அப்படின்ட்டு. ஸோ இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் வந்து சீதோஷ்ண நிலை மாறிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அர்பனைசேஷன், எப்படி நகரமயமாக்கல். இதனாலேயும் வந்து தினம் தினம் வந்து இப்போ சென்னை நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு கடந்த 60 வருஷமாக பார்த்தாக்கா ஒரு இடத்துல ஒரு சைதாப்பேட்டில் என்ன டெம்பரேச்சர் மே மாதம் அப்படின்னு 25-30 வருஷமாக பார்த்தோம்னா அது ஏறிக்கிட்டே தான் போகுது. ஒரு காரணம் வந்து நகரமயமாக்கல், ரெண்டாவது காரணம் வந்து கிளைமேட் சேஞ்ச். இதோட தொடர்புடையது தான் எல்னினோவும். ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் உயர்ந்த அளவில் ஒரு தொடர்பு இருக்குன்னாலும் இப்போ வயநாடில் ஒரு நிலச்சரிவு இதனால் அப்படின்னா உடனே அதுக்கு வந்து நம்ம எல்னினோ தான் காரணம்னு கண்டிப்பாக கூற முடியாது. அதற்கு வந்து நகரமயமாக்கல் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த எல்னினோங்கிறது என்ன, குறிப்பாக சூப்பர் எல்னினோங்கிறது என்ன அப்படிங்கிறது? நிலத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே பெரும்பாலும் வந்து நீர் தான் இருக்குது. நீர்னு சொல்லியிருக்கணும் உண்மையிலே பார்த்தாக்கா. ஒரு உலகத்தை எடுத்துக்கிட்டால் 70% வந்து நீர் பரப்பாக இருக்குது. இந்த நீர் பரப்பில் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் ஒரு பகுதி வந்து அதிக வெப்பமாகும். வெப்பம் ஒரு பக்கம் மட்டும் ஒரு கடலில் வெப்பமாக இருக்க முடியாது. இது நகர்ந்து போய் இன்னொரு பக்கத்துக்கு போகும். இன்னொரு பக்கம் போகும்போது குளிர்ந்த நீர் எந்த இடத்துல வெப்ப நீர் இருந்ததோ அந்த இடத்துல குளிர்ந்த நீர் வரும்.
இது வந்து ஒரு கரெக்டாக ஒவ்வொரு டயத்தில் நடக்குது. இதை தான் எல்னினோன்னு சொல்கிறோம். இந்த வருடம் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னாக்கா, ஒரு இடத்துலேருந்து அதிக அளவுக்கான வெப்ப நீர் வந்து இன்னொரு பக்கத்துக்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்கா, மேற்கு பகுதியான அமெரிக்காவின் மேற்கு பகுதியிலேருந்து அதிக வெப்ப நீர் வந்து ஆசிய கண்டத்தோட கிழக்கு பகுதிக்கு வரப்போகுது, வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தொடர்ந்து ஒரு 7-8 மாதம் நடக்கும். எப்போ கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் போக அதிக அளவு வரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. அதிக அளவு வெப்ப நீர் கடலில் ஒரு பக்கம் வந்ததுன்னா அந்த பக்கத்தில் வந்து நீராவியாக கடல் நீர் வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எப்படி நீராவி அதிகமாக போச்சுன்னா அந்த இடத்துல மழைப்பொழிவு அதிகம். அதனால் ஒரு பக்கம் வந்து அதிக மழைப்பொழிவை சந்திக்கும், இன்னொரு பக்கம் ஒரு வேறு ஒரு சீதோஷ்ண நிலையை சந்திக்குங்க. இதுதான் எல்னினோன்னு சொல்கிறோம். சரி, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நவம்பர் டிசம்பரில் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நவம்பர் டிசம்பரில் நம்மளுக்கு அது வடகிழக்கு பருவமழை காலம் வந்து இப்போ தென்மேற்கு பருவமழை காலம். ஸோ இப்போ தென்மேற்கு பருவமழை காலத்தில் எல்னினோவால் இந்த பாதிப்புகள் இல்லை. ஓரளவுக்கு இப்போ ஆரம்பிச்சிடும். இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் முதல் 6 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் வந்து இப்போ நவம்பர் டிசம்பர் நம்மளுக்கு வடமேற்கு பருவமழை காலம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த வருடம் வந்து சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறதுனால அதிக அளவு மழைக்கு வாய்ப்பு உள்ளது. இப்போ பலவிதமான ப்ரெடிக்ஷன்ஸ் கூறுது, ஆனால் சில நேரங்களில் இந்த ப்ரெடிக்ஷனை தவறுதலாக ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஒரு 80% வந்து நான் என்னோட கணிப்புப்படி ஒரு 70-80% வந்து இந்த வருடம் அதிக அளவு ஒரு சென்னை போன்ற இடங்களில் அதிக மழை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதலே சொன்ன மாதிரி சார், ஐரோப்பா நாடுகள் வந்து வழக்கமாக குளிர்ச்சியான பிரதேசம், அதில் அவ்வளோ ஹீட் இருக்குது வந்து. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இந்த தட்பவெட்ப சமநிலை இருக்குல்ல சார், அது ஒரு குலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லாமா? கண்டிப்பாக குலைஞ்சிருக்குங்க. அது வந்து நாமளே கண்கூடாக பார்த்துருப்போங்க. இப்போ நாமளே வந்து இந்த வருஷமே வந்து அதிக அளவு வெயிலுன்னு பல மக்கள் சொல்கிறாங்க. நானே உணர்றேன், அப்படி நீங்களும் உணர்ந்திருக்கலாம். கண்டிப்பாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து நாம் வந்து பெரிய பேச்சு பொருளாக இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஒரு ஜியாலஜிஸ்ட்டை எடுத்துக்கிட்டாக்கா, கடந்த ஒரு 550 மில்லியனா வருடமாக இந்த உலகம் இருக்குது. பலவித நிகழ்வுகளை அது சந்திச்சிருக்கு. உலகத்தை போய் கேட்டு பார்த்தோம்னா இது ஒரு பெரிய நிகழ்வாக இருக்காது அதுக்கு. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு 100 வருஷம் இருக்கிறாரு, அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக இது இருக்குது. இது ஒரு இயற்கையாக நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இதை நம்ம மனிதனோட மேம்பாடும் வந்து இதை சீர்குலைச்சிருக்கோம். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க போலவே அதிக அளவு நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணுறதுனால, பல விதங்களில் இப்போ அதிக அளவுக்கு நம்ம கரியை பயன்படுத்துறதுனால கேஸ் வந்து மேலே போகிறதுனால ஓசோன் படுகை வந்து அங்கங்கே பாதிச்சிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து ஒரு சரியான டெம்பரேச்சரை எர்த்தால் மேனேஜ் பண்ண முடியல. எப்படி ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒரு மேலே ஒரு மூடியாக இருந்தது, அந்த மூடி இல்லைங்கிறதுனால இது ரொம்ப அதிகமாக வெப்பம். நீங்கள் சொன்னீங்க சார், ஜியாலஜியாக பார்க்கும்போது வந்து பல லட்சம் வருஷங்களில் இது ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிகழ்வுகள் இருந்திருக்கா? வந்து ஒரு சுழற்சி தானா இது? 2 காரணங்க. ஒன்று வந்து இயற்கையிலேயே நடக்கிறது, இன்னொன்று வந்து நம்ம மக்களால் உருவாக்கப்படுத்துறது. இயற்கையிலே நடக்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. எந்த இடம்லாம் வந்து ஒரு ஐஸாக இருந்த இடம்லாம் பாலைவனமாக மாறி இருக்கு, நிலமாக இருந்த இடம்லாம் கடலாக மாறி இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நமக்கு இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம், திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் ஒரு கிரிட்டேஷியஸ் பீரியடுன்னு சொல்கிறோம். 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கடலாக இருந்தது. சொன்னால் யாரும் ஒரு மக்கள் நம்ப மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இன்றைக்கி கடலில் இருக்கக்கூடிய பல உயிரினங்களோட எலும்புக்கூடுகள் அங்கே இருக்குது. ஸோ ஒரு 50-70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சி மாநகரங்கிறது அங்கேயே இல்லை, அது கடலாக இருந்தது. ஸோ இயற்கையிலேயே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியான்னு இங்கே பேசுகிறோம், மொத்த உலகமே ஒரே ஒரு நாடாக இருந்தது 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ இந்த நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதை தவிர இப்போ கடந்த 40 ஆண்டு காலமாக மனிதரோட செயல்பாடுகளும் இந்த சீதோஷ்ண நிலை தட்பவெப்ப நிலை மாறுதலுக்கு ஒரு காரணமாக இருந்தது. வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இந்த மழைகளை வந்து எல்னினோ எப்படி பாதிக்கும் அப்படின்னு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது? எப்படி நமக்கு மழை வருகிறது? மழை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆவி மேலே போகிறதோ அவ்வளோ மழை பெய்யுது. இப்போ நம்ம மூதாட்டியர்களே சொல்லுவாங்க, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அதிக வெப்பத்தை உணர்கிறோம், சாயந்தரம் மழை பெய்யும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறோம்? அதிக அளவு வெப்பம் இருக்கும்போது அதிக அளவு
நிலத்தில் இருக்கிற நீர் வந்து ஆவியாக மேலே போகுது. ஆவியாக மேலே போயிட்டே இருக்க முடியாது. அது வந்து ஒரு மேக கூட்டங்களாக மாறுது. மேக கூட்டங்கள் மாற 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 அதிகமானவுடனே அந்த மேகங்கிறது நீர் தான். ஒரு அளவுக்கு மேலே அது ஆகாயத்தில் இருக்க முடியாது, கீழே வருது. இதுதான் இப்போ என்ன ஆகுது, எல்னினோவில் நான் சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கிட்டாக்கா, சென்னை வந்து இந்த கிழக்கு கடற்கரையில் கிட்டத்தட்ட அதோட பாதிப்பு வரும். அதாவது இந்த நம்மளோட கடல் நீர் வந்து சூடாக அதிகமாகும். தண்ணி ஆல்ரெடி சூடாக இருக்கும்போது சூரிய வெப்பம் வந்து அதை எளிதாக ஆவியாக மாற்ற முடியும். ஸோ இந்த எல்னினோனால் ஒரு பகுதி எந்த பக்கத்தில் வந்து சூடான கடல் நீர் ஆயிருக்குதோ அந்த இடத்துல ஆவியாகுதல் வந்து மிக அதிக அளவு இருக்கும். போன வருடங்களை விட இந்த வருடம் ஆவி வந்து அதிகமாக ஆகும், அதே வெப்பநிலைக்கு. ஸோ இப்படி அதிகமாக அந்த ஆவியாக போகிறதுனால அந்த ஆவி தான் மீண்டும் நம் நிலத்துக்கு வந்து நீராக வருது. அதனால் இது ரெண்டும் தொடர்பு உடையது தான். இப்போ எல்னினோவில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் வந்து கடல் பரப்பு வந்து அதிக வெப்பமாகுது. அதாவது அடிப்பக்கமாக வந்து வெப்பநீர் வந்து எப்பொழுதும் வந்து வெப்பநீர் வந்து மேலே நோக்கி வரும். ஏன்னா வெப்பநீரோட டென்சிட்டி வந்து குறைவு. நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம அடுப்பில் வைக்கும்போதே நம்ம பார்ப்போம், தண்ணி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கீழே சூடானோன்னா அந்த சூடான நீர் மேல் பரப்புக்கு வரும். அப்படி தண்ணி அதுவாகவே ஒரு சுழற்சிக்கு ஆகும். அதே போல தான் கடலில் ஆகும். பாத்திரத்து தண்ணி கொதிக்கிறது அப்படிங்கிறது அந்த சூடான தண்ணி மேலே வருது. அதே போல தான் இந்த எல்னினோலுக்கு அடிப்பக்கமாக அந்த சூடான நீர் வந்து ஒரு பக்கம் வந்தோன்னா அங்கே வந்து மேலே வரும். மேலே வரும்போது வெப்பத்தினால அது அதிக அளவு ஆவியாக மாறும். அதிக அளவு ஆவியாக எந்த இடத்துல மாறுதோ அங்கே அதிக அளவுக்கு ஆனால் மழைக்கு வாய்ப்பு அதிகம். சில இடங்களில் கடும் மழை இருக்கும், சில இடங்களில் வறட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு கடும் மழையும் இன்னொரு இடத்துல கடும் வறட்சியும் இப்படி ஒரே நேரத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உலக அளவில் இதை பார்த்தோம்னாக்கா, எந்த பக்கத்துலேருந்து குளிர்ந்த நீர் இன்னொரு பக்கத்துக்கு வந்துடுச்சோ, குளிர்ந்த நீர் அந்த இடத்துல வந்து அதிக குளிர்ந்த நீராக ஆகிடும். அங்கே வந்து மழையின் அளவு குறைஞ்சி போயிடும். இந்த பக்கத்தில் வந்து சூடான நீர் வந்துட்டதுனால இப்போ மேற்குலேருந்து கிழக்குக்கு வந்து சூடான நீர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. கிழக்கு பகுதியான இப்போ இந்த கடலில் அதிக அளவுக்கு அந்த நிலப்பரப்பில் அதிக அளவு மழை இருக்கும். மேற்கு பரப்பில் மழையின் அளவு குறைஞ்சிரும். இது வந்து ஒரு பெரிய லெவலில் நான் சொல்கிறேன். அதே போல் ஒரு சின்னதாக ஒரு ஊரை எடுத்துக்கிட்டாலே இந்த எப்படி வந்து அந்த மேக கூட்டங்கள் நகருதோ அது போல தான் மழையும். அதையும் நம்ம வந்து அன்றாடம் இந்த பக்கம் கிழக்குலேருந்து இப்படி நகர்ந்து வருது, இன்றைக்கி சாயந்தரம் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளை தாண்டி போயிட்டுருக்கப்ப நம்ம ஊரில் மழை இல்லை, நம்ம மேகம் வந்து பக்கத்து ஊருக்கு போகுதுன்னு சொல்கிறோம். அது ஒரு சிறிய அளவில் ஒரு ஊருக்குள்ளே ஒரு சின்ன ஊர்லேயே வேறுபாடுகள். இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டாக்கா அடையாறில் மழை பெய்யும், சைதாப்பேட்டில் மழை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சிறிய அளவுனான ஏற்படக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இது ரெண்டுமே வந்து இதுக்கு காரணம். ஒரு பக்கத்தில் மழை இருக்கும், ஒரு பக்கத்தில் மழை இல்லாமையும் இருக்கலாம். வெனிசுலாவில் ஒரு பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காலநிலை மாற்றத்துக்கும் நிலநடுக்கத்துக்கும் தொடர்பு இருக்காங்க. காலநிலை மாற்றமுக்கும் நிலநடுக்கத்துக்கும் தொடர்பு இல்லை. சில பேர் அதுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா காலநிலைங்கிறது பூமி பரப்புக்கு மேலே நடக்குது. நிலநடுக்கங்கிறது வந்து பல கிலோமீட்டர் கீழேருந்து உருவாகக்கூடிய ஒன்று. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதுக்கும் அதுக்கும் இதுவும் ஒரு சைக்ளோன் வந்தது, அதே நேரத்தில் நிலநடுக்கம் இந்த இடத்துல வந்து, ஆனால் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக எந்த ஆராய்ச்சியும் எனக்கு தெரிந்தவரையும் இல்லை. காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பாறைகள் உருகுது. ஸோ இதனால் பனிப்பாறைகள் உருகுறதுனால கடல் மட்டத்தில் தண்ணீரோட அளவு அதிகமாகி ஸோ அந்த அழுத்தம் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. அங்கங்கே இப்படி ஒரு அறிவியல் ஆராய்ச்சி வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒரு நிலம்ங்கிறது வந்து வேர்ல்டுங்கிறது எவ்வளோ ஒரு வெயிட்டை தாங்கிட்டு இருக்குது. நீங்கள் சொன்னது போல் ஒரு இடங்களில் ஐஸாக இருந்தது உருகுனோன்னா அது பல இடங்களுக்கு மாறும்போது இதனால் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஒரு ஐஸ் வந்து உருகி தண்ணியாக மாறி கடல் ஃபுல்லாக அது பரவுறப்ப என்ன ஆகலாம்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு வெயிட்டு குறைஞ்சி இன்னொரு இடத்துல வெயிட்டு பெரும்பாலான இடங்களில் அதிகமாகிறதுனால நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எந்த ஒரு இடத்துல உலகம் சுற்றிட்டு இருக்கோ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனே இந்த இதில் இப்போ உலகம் சுற்றிட்டு இருக்குன்னா இந்த ஆக்சிஸே வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாறுதலும் இயற்கையாகவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இந்த மாறுதல் வந்து இயற்கையோட அதிகமாக இப்போ ஏன் நடக்குதுனாக்கா, நீங்கள் கூறியது போல்
அதிக அளவு ஒரு இடங்களில் இருந்த ஐஸாக இருந்தக்கூடிய நீர் வந்து உருகி போய் உலகம் ஃபுல்லாக பரவிட்டதுனால இந்த வெயிட் வந்து ஒரு சைடு இல்லாமல் இன்னொரு சைடுக்கு மாறிடுச்சு. எப்படி நம்ம ஒரு வண்டியில் பாரம் ஒரு சைடு கூட இருக்குது, எல்லா இடத்துலையும் மாற்றி வைக்கிறோம், அதுபோல் இந்த நீர் வந்து பல இடங்களுக்கு மாறிட்டதுனாலையும் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து இயற்கையிலேயே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது வந்து ஓரளவுக்கு இது வந்து இந்த நீர் வந்து ஒரு உருகி போகிறதுனால ஓரளவுக்கு இது பாதிக்கலாம். ஆனால் நிலநடுக்கம் இதனால் வருதுங்கிறது ஒரு ஏற்புடைய கருத்தாக எனக்கு தெரியும். இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்னினோ ஸ்பிரினோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் அதிகமான மழை, ஒரு காலத்தில் வறட்சி அப்படி மாறி மாறி வரக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடி பருவகாலங்களில் மழை ஒரு தொடர்ச்சியாக பெய்த மாதிரி இல்லாமல் ஒரு நாளில் கொட்டிட்டு போயிடுது வந்து. இதனால் நம்மளோட நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறையுது வந்து. தண்ணியை ஸ்டோர் பண்ணுறது வந்து உங்களுக்கு வருஷம் முழுக்க மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பூமியில் தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்கும் வந்து. இப்போ ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுதுங்கிறதுனால வருஷம் முழுக்க தண்ணி இறங்குறது குறையுது. ஸோ இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது? இதுக்கும் ஒரு வந்து கிளைமேட் சேஞ்சு ஒரு காரணமாக ஆகிட்டு இருக்குங்க. எப்படி ஒரு மனிதனோட வளர்ச்சியினால் உலகம் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிளைமேட் சேஞ்சோட ஒரு தாக்கம் என்னன்னா, நீங்கள் கூறியது போல் மழையின் அளவு பல இடங்களில் அதிகமானால் கூட மழை பெய்யும் நேரம் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பல ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சென்னை போன்ற இடங்களில் வந்து என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா, மழையின் அளவு அதிகரிக்கும். ஆனால் எத்தனை நாட்கள் இது வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தோ 60 நாள் பெஞ்சிட்டு இருந்த மழை வந்து இப்போ 50 நாள்லேயே பெஞ்சிடும். அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்கிறது தான் நடக்க போகுது. எப்படின்னா, ஒரு மழை வந்து மழை நீர் ஒரு நிலத்தை தொட்ட உடனே அது 2 பாகமாக பிரியுது. ஒன்று வந்து மேல் பரப்பிலே ஓடுறது, இன்னொன்று வந்து நிலத்தடி நீராக மாறணும். எப்படி நம்ம கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகமாக ஒரு இடத்துல மழையை கொட்டுறப்ப இது 2 பிரிவுகள் ஏற்படாமல் மேலே ஓடுற நீர் பகுதி தான் மிக அதிகமாக இருக்கும். திடீர்னு மழை கொட்டுச்சுன்னா நம்மளே வீட்டுக்கு வெளில பார்ப்போம், அதிக நீர் வந்து சாலைகளில் தான் ஓடப்போகுது. மெதுவாக தூரிக்கிட்டு இருந்ததுன்னா சாலையில் நீரே இல்லை, எல்லாமே உள்ளே போயிட்டுருக்கு. இது ஒரு காரணம். 2வது வந்து நகரமயமாக்கல்னாலையும் பல இடங்களில் நம்ம மூடிட்டோம். எங்கெல்லாம் ஒரு கிரவுண்டாக இருந்ததோ எல்லா இடத்துலையும் கட்டிடம், பேவ்மெண்ட்டு, ரோடு, இதனாலேயும் வந்து நிலத்தடி நீரினோட சேகரிப்பு குறைஞ்சி போச்சு. நீங்கள் கூறின இதே ஒரு காரணமும் நகரமயமாக்கல்னும் இது குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்குது. அதாவது ரன் ஆஃப் தான், நிலப்பரப்பின் மேல் ஓடக்கூடிய நீரின் அளவு தான் அதிகமாக இருக்குது. சென்னையை எடுத்துக்கிட்டாக்கா சாதாரணமாக ஒரு மழை பெய்யுதுன்னா அதாவது இன்டென்சிட்டி 1 மணி நேரத்துக்கு 5 சென்டிமீட்டர் பெஞ்சுதுன்னா அதில் ஒரு 20% நிலத்துக்குள்ளே போகுங்க. இதே இது ஒரே மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை, அதாவது 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுதுன்னா அந்த அளவு கூட உள்ளே போகாது. ஏன்னா பெரும்பாலும் ரன் ஆஃப் ஆதான். ஸோ இதுலேருந்து மீள்வதற்கு என்ன வழி? ஒவ்வொரு மனிதரும் நம்மளால் இயன்ற அளவுக்கு எப்படி வந்து மழை நீரை சேகரிக்க முடியும் அப்படின்னு ஒரு வழிமுறையை எடுத்து ஒரு கடமையாக எடுத்து பண்ணாக்கா இதுலேருந்து ஓரளவுக்கு நம்ம மீண்டு வர முடியும். ஏன்னா இப்போது பெரும்பாலான இடங்களில் சென்னையை எடுத்துக்கிட்டாக்கா பெரும்பாலான இடங்களில் வந்து மழைநீர் ஊடுருவதற்கான பாறைகளாகவே நமக்கு இல்லை. பெரும்பாலான இடங்களில் சென்னையில் அதாவது கோஸ்டல் ஏரியாவை, கடல் ஓர பகுதிகள், எப்படி திருவல்லிக்கேணி இல்லை திருவான்மையூர், பெசன் நகர், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, இதை தவிர மற்ற இடங்கள்லாம் வந்து பெரும்பாலான களிமண் போன்ற அதிகமாக உள்ள நிலப்பரப்பு தான் இருக்குது. இங்கே வந்து மழைநீர் ஊடுருவதற்கான வாய்ப்பும் ஆல்ரெடி குறைச்சலாக இருக்குது. இதனால் நாமளாக ஒரு இன்டர்வென்ஷனை பண்ணி எந்த அளவுக்கு மழை நீரை சேகரிக்கிறோமோ அந்த அளவுக்கு சேகரித்தால்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும். இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்னா, நம்ம இப்போ எப்படியாவது வந்து மழை நீரை வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் ரீசார்ஜ் பண்ணும்போது நம்ம அதுக்கான பல செயல்முறைகளை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சட்டமாகவே இருக்குது. இருந்தாலும் இது எப்போ இந்த ரீசார்ஜ் வேலை செய்யணும்னா, நான் கூறின மாதிரி ஒரு 50 மில்லிமீட்டர், அதாவது ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி 1 மணி நேரத்துக்கு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சுதுன்னா அதில் பாதி அளவு நீர் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து அந்த 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஒரு 15 சென்டிமீட்டர் ஒரே மணி நேரத்தில் பெஞ்சுது ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா அதில் ஒரு 2-3 சென்டிமீட்டர் தான் நிலத்தடி நீராக மாறும். அதனால் நம்ம போடுற ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து ஒரு அளவு வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே என்ன ஆகும், அதால் அந்த தண்ணீரை வாங்க முடியாது, வெளில தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதற்கு வேறு மாற்று முறைகள் என்னென்னா, நம்ம பெரும்பாலான கட்டிடங்களில் நம்ம எல்லாருமே ஒரு சம்பு கட்டி வச்சுருக்கோம். பெரும்பாலும் நம்ம கார்ப்பரேஷன் தண்ணீருக்காக
அது போன்ற ஒரு சம்பையே வந்து நம்ம வீட்டுலேயே உருவாக்கிக்கிட்டு, எதற்காகனா தனியாக ஒரு சம்பு மழைநீரை மட்டும் சேகரிக்கிறதுக்கு. அதிக அளவு மழை நமக்கு வருது. உதாரணத்துக்கு ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டோட மேல் கூரை. சாதாரணமாக அதை விட அதிகமாகவே இருக்கும். ஒரு 6 பேர் இருக்க ஒரு ஃப்ளாட்டு இன்றைக்கி ஒரு தனி வீடுனாலும் ஒரு 100-1000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கும். அப்படியா இருந்தாக்கா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னால் ஒரு 10 ஸ்கொயர் மீட்டர் மேலே இருக்குது. 10 ஸ்கொயர் மீட்டர் ரூஃபில் 1 மீட்டர் அளவு தான் மழைன்னு வச்சுக்கிட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மீட்டர் மழை ஆண்டுக்கு வரப்போகுது. 1 மீட்டர்னு வச்சுக்கிட்டாலே 10 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் நம்ம தலைமையே விழுது. ஆனால் அதில் இப்போதைக்கு என்ன ஆகுது, அதில் நம்ம ரீசார்ஜ் பிட் வழியாக 2 மீட்டர் கியூப்பை தான் நம்ம சேகரிக்க முடியும். மற்றது எல்லாமே நம்ம ரோடுக்கு போய் அது வந்து ட்ரெயின் வழியாக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினில் என்ன பண்ணுறோம், அந்த நீரை கொண்டு போய் உடனே வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற மேபி நம்ம பக்கிங்ஹாம் கேனாலோ இல்லை ஆடையாறு கூவத்தில் கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம வழி செஞ்சுருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம அந்த 10 மீட்டர் கியூபையும் நாமளே சேகரித்தாக்கா 5-6 மாதத்துக்கு நம்ம தண்ணியே வாங்கவே வேண்டாம். ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்கிட்டாக்கா மிக சிறந்த ஒரு நீர் மேலாண்மையை அவங்களால செய்ய முடியும். இதற்காக ஆனால் நம்ம ஒரு 6 ஃப்ளாட் இருக்க ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா அது இதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இன்றைக்கி செலவு பண்ணாலும் அது பல வருடங்களுக்கு அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்னது வந்து ஒரு நகர்ப்புறங்களுக்காக சொன்னேன். நீங்கள் கேட்டது போல் வெளிப்புற இடங்களில் சின்ன சின்ன குட்டைகள் ஃபார்ம் பாண்ட்ஸ்ன்னு நாங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பல விவசாயிகள்கிட்டலாம் பேசணும். ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் இதுக்கு எங்களுக்கு அப்போ ஒத்துழைக்கலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அவங்களோட பிரச்சனையை சொல்கிறாங்க. நான் என்னோடய நிலத்தில் இருக்கிறதே கொஞ்சம் இடம், அதில் 10க்கு 10 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் ஒரு குட்டையை அமைச்சு நான் இங்கே ரீசார்ஜ் பண்ணி அதை நான் உபயோகப்படுத்த போகிறதில்ல, அது எங்கேயோ போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி நினைக்காம நாம் எந்த அளவுக்கு நம்மளோட ஃபார்மில் ஒரு நீரை சேமிக்கும், சின்ன ஒரு குட்டையை போட்டு வச்சாக்கா அதில் தேர்ற நீர் வந்து நமக்கு பயன்படாட்டியும் பக்கத்து ஒருத்தருக்கு பயன்படும். இது போல் எல்லாரும் பண்ணாருன்னா இன்னொருத்தர் பண்ணுறது நமக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து மழை நீரை வடிகால் வழியாக அனுப்பிடணும் அப்படின்னு நினைக்காம எந்த அளவுக்கு அதை சேமிக்க முடியும் அப்படின்னு சேமிக்கலாம். அது மாதிரி ஊரில் உள்ள குளம் குட்டைகள் கோவில் குளங்கள் தூய்மையாக பராமரித்து நம்ம பல இடங்களில் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பல இடங்களில் மக்கள் குப்பையை கொண்டு போய் கொட்டுற இடமா இருக்குது. சென்னையை பக்கத்தில் பார்த்தா ஒரு மாம்பாக்கம் வழியாக ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தோம், 2 பக்கமும் குப்பைகள் தான். அந்த மாம்பாக்கம் ஏரி பக்கத்துலேயே அதை வந்து நம்ம ஒரு தெய்வமாக வழிபட்டு அதை தூய்மையாக மேனேஜ் பண்ணோம்னா மெயின்டைன் பண்ணால் இதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். நன்றி.